பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சிகள் என்ன பண்றாங்க, கழண்டிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் விலகி போறது கூட இப்ப பேசும் பொருளா இல்ல. ஆனா சிபிஎம் தலைவர் சண்முகம் இருக்கிறார்ல, இவரு ஒரு விஷயம் சொன்னாருங்க. அதாவது தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. மதசார்பற்ற கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஆனா இது திமுகவுக்கு கோபம் வந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களுக்கு என்ன பண்ணிருச்சு வந்தது பாருங்க கோவம். எடுத்தாருங்க அப்படியே ஆயுதத்தை சர்ரு 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 என்ன பண்றாரு, அம்புகளை விட்டு அப்படியே திமுக கூட்டணியிலிருந்து விலகி போன கட்சிகள் எல்லாரையுமே அட்டாக் மேல அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாரு. சண்முகம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நீங்க யாருங்க சொல்றதுக்கு திமுக கூட்டணியே கிடையாதுன்னு? நீங்க யார் சொல்றதுக்கு? திமுக கூட்டணியை கட்டமைச்சது நீங்க கிடையாது, அது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். திமுக கூட்டணி இல்ல அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. வேணும்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கங்க, நாங்க திமுக கூட்டணியில இல்லன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கங்க. ஆனா அதை விட்டுட்டு திமுக கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்டாக்க சண்முகம் ஐயாவை பார்த்து என்ன பண்ணிருக்காரு, அட்டாக் பண்ணிருக்காரு. இந்த திமுக கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த கூட்டணிய எந்த கடபாராலையும் இடிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற சிபிஐ, சிபிஎம், ஐயுஎல், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் ரொம்பவே பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்பாக. தேர்தலுக்கு பிறகு இது எப்படி மாறுது அப்படின்னா, சந்தர்ப்பவாத அரசியல், சுயநல அரசியல், பதவியாச அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. கொள்கை அப்படின்ற ஒரு பிடிப்பு இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, பிச்சுக்கிட்டு போறதை இங்க பாக்குறோம். காங்கிரஸா இருக்கட்டும், ஐயுஎல்லா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, நாங்க திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ இதை உறுதிப்படுத்துற விதமா தான் சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியும் ஒண்ணு கிடையாது, தேவையில்லாம அதை பேசிட்டு இருக்காதீங்க, மதசார்பற்ற கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா திமுக கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு உண்மையிலேயே அவருக்கு ரைட்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியில இருந்து நீங்க வெளியேறிட்டீங்க அப்படி வேணா சொல்றதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்கு கண்டி. திமுக கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா திமுக தான் இதை டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அது மாத்திரம் இல்லாம தேமுதிக இருக்குது, இன்னும் பல கட்சிகள், கருணாஸ் கட்சி இருக்குது, நிறைய கட்சிகள் இன்னும் என்ன பண்றாங்க, திமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில சுயநலத்துக்காக இவங்க வெளியேறிட்டு நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறட்டோம் அப்படின்னு சொல்லாம திமுக கூட்டணியே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? சோ இது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல. அதனால தான் ஈஸ்வரன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நீங்க யாரு சொல்றதுக்கு திமுக கூட்டணியில இல்லன்னு? வேணும்னா நீங்க விலகி போயிருங்க திமுக கூட்டணியில இருந்து. அப்ப எதுக்குங்க கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு கொள்கை பிடிப்புல உறுதியா இல்லாம இன்னைக்கு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலை நீங்க வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார்ல. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேரை குறிப்பிடாம கூட அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஒரு கட்சிக்கு ரெண்டு எம்எல்ஏ தான், அந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கதவை திறந்துட்டு என்ன முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்த காலங்கள்லாம் தெரியாதா அப்படின்னு பேரை சொல்லாம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை கடுமையா சாடி இருக்கிறாரு கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள். அடுத்தபடியா வைகோ அவர்களுக்கு ஒரு கேள்விகள் முன்வைக்கிறாரு. ஏன்னா வைகோ அவர்கள் ஒரு இடத்துல சொன்னாரு, கலைஞரை விட்டு பிரிஞ்சது எவ்வளவு பெரிய நான் தப்பு பண்ணிட்டேன், இனி என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் திமுக கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ ஒரு இடத்துல சொன்னதை குறிப்பிட்டு ஈஸ்வரன் அவர்கள் கேட்கிறாரு, இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல நின்னது எந்த அளவுக்கு துர்திருஷ்டவசமானது அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு தான் அவர் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காரு. உண்மையிலேயே திமுக கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்னா அது இருக்குது. ஒரு சில கட்சிகள் வெளியேறிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎல், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் வெளியேறி இருந்தனால இன்னைக்கு இவங்க தான் திமுக கூட்டணி அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஈஸ்வரன் அவர்கள் கேள்வி கேட்கிற மாதிரி இவங்க தான் திமுக கூட்டணியா, அப்ப நாங்களா திமுக கூட்டணி இல்லையா, நாங்களாம் யாரு பாப்போம், நாங்களா இன்னைக்கு என்ன பண்றோம், கொள்கை அப்படின்ற ரேஞ்சில தான், நாங்க தேர்தல் கூட்டணி எல்லாம் வைக்கல, தேர்தல்ல ஜெயிச்சா இவங்க கூட இருப்போம், தோத்தா நாங்க வெளியில போயிருவோம் அப்படின்னு நாங்க கூட்டணியில கிடையாது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல, கீழ்த்தனமான அரசியல்ல கூட நாங்க கூட்டணி கிடையாது. நாங்க கொள்கை ரீதியா கூட்டணி இருக்கோம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல கொள்கை ரீதியான கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி, உங்க கொள்கை ரீதியான கூட்டணி எப்படி பல்லிழிக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்டு இருக்காரு. இன்னைக்கு திமுகவை தனித்து விடப்படணும் அப்படின்னு
பாஜக எடுத்த இந்த விஷயத்துல இவங்க எல்லாருமே சேர்ந்து இங்க ஒத்துக்கிறாங்களா? ஏன்னா திராவிட கட்சி இருக்குல்ல, இந்த திராவிட கட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒருபோதும் எந்த ஒரு தீமையான ஒரு விஷயங்களும் இங்க நடத்திட முடியாது அப்படின்னு அண்ணா காலத்துல இருந்து ஒன்றியத்தில் இருக்கிற அரசுகளுக்கு, அது காங்கிரஸ் அரசா இருக்கட்டும், பாஜக அரசா இருக்கட்டும், என்ன மாதிரி சவால்கள் விட்டு இந்த தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு தலைநிமிர வச்சிருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள் அப்படின்றதுல யாரும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட திராவிட கட்சி அழிக்கணும், அப்பேற்பட்ட திராவிட கட்சி இங்க நீக்கணும், இவங்களை நீக்கிட்டா ஈஸியா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பூந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் ஆரம்பத்துல இருந்தே இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக எடுத்தாங்க. ஆனா அது அவங்களாலே முடியல, விஜயால முடியல. ஆனா இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு சந்தர்ப்பவாத அரசியல, பதவி ஆசையினால இன்னைக்கு கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்த உடைச்சி எறிஞ்சிட்டு இன்னைக்கு போயிட்டு அங்க போய் சேர்ந்திருக்கிறீங்களே. விஜய் கிட்ட என்ன கொள்கை இருக்கு? விஜய் ஸ்ட்ராங்கா போராடுவாரா? விஜய் ஸ்ட்ராங்கா நிப்பாரா? பாஜகவை எதிர்த்து நிக்கிற திராணி விஜய் அவர்களுக்கு இருக்குதா அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்கு தான் இவங்க எல்லாம் அங்க போயிருக்கிறாங்களே கண்டி, கொள்கை ரீதியா போகல அப்படின்ற ஒரு விஷயம் தெள்ள தெளிவா இருக்கும். ஈஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி இனினா ஒரு நாள் இந்த விஜயுடைய சுயரூபம் முகத்திரை கிழியும். அப்ப இவங்க கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இனி வரும் நாட்கள்ல இந்த திராவிட கட்சி அப்படின்னு இந்த அரசியலே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கூட எல்லார் மத்தியிலும் எழும்புது. ஆனா இங்க திராவிட கட்சிகள் இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த சித்தாந்தம் ஒருபோதும் அழியாது, அந்த கொள்கை ஒருபோதும் ஒழியாது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு திமுகவை விட்டு இவங்க கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, விலகி போறாங்க. ஆனா இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. திமுக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, வேண்டாம் எல்லாரும் போட்டோம், பரவாயில்ல, இதுக்கப்புறம் திமுக எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கட்சி, மு.க. ஸ்டாலின் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடர் அப்படின்றத ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நிமிடத்திலையும் இங்க காட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்க திமுகவுக்கு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை எடுத்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவில் இருந்து குரல்கள் எழும்புது. சோ விடுதலை சிறுத்தைகள் போனாலும் கவலை கிடையாது, சிபிஐ போனாலும் கவலை கிடையாது, சிபிஎம் போனாலும் கவலை கிடையாது, ஐஎம்எல் போனாலும் கிடையாது, யாரு போனாலும் கவலை கிடையாது. இருக்கிறவங்க இருக்கட்டும், போறவங்க போட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இன்னைக்கு திமுக கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா சண்முகம் போன்றவர்கள் நாங்க தான் திமுக கூட்டணி அப்படியே வந்து கட்டி காப்பாத்தணும், நாங்க தான் திமுக கூட்டணிக்கு பேசு, நாங்க இல்லைன்னா திமுக கூட்டணியே இல்லை அப்படின்னு பெருமை பாராட்டுற விதம் இங்க வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரன் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு. சோ நீங்க விலகிட்டீங்க அப்படின்றதுக்காக திமுக கூட்டணி அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. திமுக கூட்டணி அப்படின்றது இருக்குது, நாங்க இருக்கிறோம், இன்னும் பல கட்சிகள் இருக்குது. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் திமுக கூட்டணி. சோ திமுக கூட்டணியை கட்டமைச்சது நீங்க கிடையாது, அது மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் சொல்லணும், தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி இல்லவே இல்லை, நாங்க எல்லா கட்சிகளும் என்ன பண்ணிட்டோம், விலக்கி வச்சுட்டோம் அப்படின்னு அவர் சொல்லணும். ஆனா சண்முகம் அவர்கள் சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. சோ சண்முகம் அவர்கள் முகத்திரியை கிழிக்கிற மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கிறாரு ஈஸ்வரன் அவர்கள். சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.